குட் பேட் அக்லி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தோடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே 3 கேரக்டரா ஏகே உடைய கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏகே வந்து குட்டா இருக்கும்போது ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்னதான் ஃபைட் பண்ணுனாலும் ஒரு ஜாலியா ஃபைட் பண்ணுவாரு. எல்லார்கிட்டயும் வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது பேடா மாறுனதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸ்ட்ரிக்ட்டான ஒரு கேங்ஸ்டரா காமிச்சிருப்பாங்க. இதே இது அக்லியா மாறும்போது வில்லனாவும் இருப்பாரு. அதே மாதிரி ஃபேமிலி கூட சேர்ந்து சாதாரண ஒரு அப்பா மாதிரியாவும் இருக்கவும் ஆசைப்படுவாரு. ஸோ 2க்கும் நடுவுல ஒரு கிரே ஷேடோல குடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபேமிலி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒய்ஃப் மூலமா பிரச்சனை பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியில ஃபேமிலிக்காக வில்லன கொலை பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ஏகே உடைய கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. அஜித், த்ரிஷா நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். அந்த வாய்ஸ் ஓவர்ல நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் இப்ப யார பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலன்ட் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அப்ப இந்த சீன பேஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்பேஸ்ல ஏகேங்கிற வார்த்தை போடுறதுக்கு பதிலா இந்த ஃப்ரேம்ல இந்த போஸ்டையே பேஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய கதையில ஏகே வந்து சின்ன ரவுடில இருந்து கடைசியில ரெட் டிராகனா மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இவருடைய இந்த ஒரு ஃப்ரேம்ல ரெட் டிராகன் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவர ஃபர்ஸ்ட் லுக்ல காமிக்கும் போதும் முன்னாடி ஒரு டிராகனோடைய லோகோ இருக்கும். அத ஃபோக்கஸ் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஃபேஸே வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கையில வந்து ரெட் டிராகனோடைய டாட்டூவ வந்து ஃபைட் சீன்ல பார்க்க முடியும். ஏகே போட்டுட்டு வர 2, 3 காஸ்டியூம்ல ரெட் டிராகனோடைய டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல அவர் ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கும்போது, அந்த கார்ல வந்து ரெட் டிராகனா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. தன்னுடைய பழைய வாழ்க்கைய பத்தி பையனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தீக்குள்ள போட்டு எரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் உட்கார்ந்திருக்கிற சோஃபாவுக்கு பக்கத்துல டிராகன் சிலை இருக்கும். ஏகே யூஸ் பண்ற வண்டியோடைய நம்பர் பிளேட்லயுமே வந்து ரெட் டிராகனோடைய லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் முழுக்க சுத்தி சுத்தி அங்கங்க டிராகனோடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏகே உடைய ஃபிலிமோகிராஃபில தீனா படத்துல இருந்து தான் கேங்ஸ்டராவே ஆயிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா அந்த படத்துல யூஸ் பண்ண வெப்பன்ஸை தான் இந்த படத்துலயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கிளைமாக்ஸ்ல ஆஃப் ஸ்கிரீன்ல அந்த வெப்பன்ஸ்ல வந்து 2001ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2001ல தான் தீனா படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் முழுக்க வேற ஒரு கம்பியை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தீனா படத்துல வந்து ஸ்பைடர் டாலர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஸ்பைடர் டாலர் வந்து போட்டுட்டு வருவாரு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. அவர் தான் தீனா படத்துல வந்து தீன தயாளனுக்கு ரொம்ப க்ளோஸாவும் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துலயே ஸ்டார்டிங்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படம் முழுக்க ஒரு கேங்ஸ்டரோடைய கதையா தான் இருக்கும். இந்த கேங்ஸ்டரோடைய லைஃப் வந்து 2001ல தீனா படம் மூலமா தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த படத்துல யூஸ் பண்ண வெப்பன்ஸோடைய டிசைனை வச்சு தான் இந்த படத்தோடைய டைட்டிலையே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏகே வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே காரை விட்டு கீழே இறங்கும்போது அந்த வெப்பனோடைய டிசைன்ல தான் காரோடைய லோகோவே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே சீன்ல காரோடைய நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 05ன்னு இருக்கும். இந்த படத்தோடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இந்த படம் 5வது படம். ஸோ 05ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏகேக்கு இந்த படம் 63வது படம். ஸோ இந்த நம்பர் பிளேட்ல 63 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏகே வந்து ஜெயில இருக்கும்போதும் அவருடைய ஷர்ட்ல நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 63ன்னு இருக்கும். இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்பதான் அஜித்குமார் வந்து என்னைய ஏகேன்னு சொல்லுங்க, தலன்லாம் இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படத்துலயுமே 2, 3 சீன்ல தலங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். ஒண்ணு ஜெயில்ல வர இந்த பாட்டுல தலன்னு சொல்ல வரும்போது அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெயில்ல வில்லன் வந்து எஸ்கேப் ஆகும்போது எங்க தல தெரியல அப்படின்னு அஜித்தை பார்த்து சொல்லியிருப்பாரு. அங்கேயுமே வந்து தலன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜானி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏகேவை வீடியோ கால்ல பார்க்கும்போது தலை கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லி தலன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படம் அஜித் ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறதுனால
தலைங்கிற வார்த்தைய அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏகேக்கு ரொம்ப பிடிச்சது காரு, பைக்கு. இந்த படத்துல அனிமேஷன்ல காரையும், பைக்கையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஏகேவ முன்னாடி அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்ன்னு தான் வந்து அவர சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த படத்துல அல்டிமேட் ஸ்டார்ங்கிறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயிலா கிளைமாக்ஸ்ல நெறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு அஜித் குமார்ன்னு நேம் போட்டிருப்பாங்க. ஸோ இது மூலமா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அஜித் குமாரோடைய நேம் போடும்போது இந்த 9 அஜித் கேரக்டருடைய படத்துக்கான ரெஃபரன்ஸையும் இந்த படத்துல அங்கங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட்ல கவனிச்சீங்க அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்மே வந்து இருக்கும். தீனதயாளன், டேவிட் பில்லா இந்த மாதிரி அவருடைய பழைய படத்துல கேங்ஸ்டரா இருந்த கேரக்டர் ரோலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ரம்யா வந்து உங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எங்களோட வாங்க. உங்களோட நாங்க இருந்தோம் அப்படின்னா என் பையனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்போ ஏகே வந்து இவருடைய பிரச்சனைய முடிக்கிறதுக்காண்டி எல்லா ரவுடிகளையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ற மாதிரி வச்சிருப்பாரு. அதே மாதிரி பையனை காணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஃபைட்டும் பண்ணுவாரு. ஸோ இதுலயே வந்து ஏகே உடைய கேங்ஸ்டரோடைய லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரம்யா மூலமா தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த ஒரு ஃபைட் சீன்ல ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பையன காணோம்னு சொல்லி தான் ரவுடிகள் எல்லாத்தையும் வந்து அடிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப எல்லாருமே சேர்ந்து ஏகேவ மட்டும் தான் அடிக்கணும். ஏகே ஒரு ஆள் மட்டும் எல்லா ரவுடிகளையும் அடிக்கணும். ஆனா இந்த ஃபைட் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ரவுடிகளும் அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிக்குவாங்க. ஏகேயும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல சில்வர் வாட்ச், சில்வர் செயின்னு போட்டிருப்பாரு. இதே இது பிரசன்ட் லைஃப்ல கோல்டு வாட்ச், கோல்டு செயின்னு போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏகே வந்து தன்னுடைய கேங்ஸ்டர் லைஃப்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்ணுன தப்புக்கு ஜெயிலுக்கு போற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண துப்பாக்கி, போட்டோஸ், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தீக்குள்ள போட்டு அழிச்சிடுவாரு. அடுத்ததா விட்டு வச்ச சின்ன சின்ன ரவுடிகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர வச்சு அவங்களையும் அடிச்சு போட்டுருவாரு. ஸோ இவரு இந்த சீன்ல இருந்தே கேங்ஸ்டர் லைஃப்ல இருந்து வெளியில வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள போகும்போது தான் ரம்யாவுக்கு ஜானி மூலமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குடும்பத்துக்காக திரும்ப வயலன்ஸை கையில் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸோட இன்ட்ரோடக்ஷன் சீனை பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுல ஜாமியோட இன்ட்ரோடக்ஷனை தான் நமக்கு ஃபர்ஸ்டே காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜானியோட இன்ட்ரோடக்ஷனை காட்டுவாங்க. இவர் ஜாமி தான் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ஜாமி வந்து எப்போதுமே பெண்களோட இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ஆனா ஜானி வந்து இந்த பெண்கள் தொடர்புலாம் எதுவுமே இருக்காது. அவர் கிளீனா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி ஜாமியோடைய ஃப்ரெண்டு தான் வந்து மொட்டையா இருக்கும். ஸோ ஏகே வந்து இந்த சீன்ல உனக்கு மொட்டை வேணுமா, பேங்க் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஜாமி வந்து என் ஃப்ரெண்டு மொட்டை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. இதே இது ஜானி வந்து எனக்கு பேங்க் தான் முக்கியம் அப்படின்னு கேட்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனை வந்து ஜாமியோடைய கேரக்டர் தான் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஜாமியோடைய கேரக்டர் வந்து எப்போதுமே வெயிட் பண்ணி தான் வந்து பழி வாங்குற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா அந்த போட்ல வந்து சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னோட லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃபே மாறிடுச்சு. அதே மாதிரி உன்னுடைய லைஃப்ல நீ நல்லா இருக்கும்போது உன்னை கொலை பண்ண போறேன். உன் பசங்களுடைய லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் கொலையே பண்ணுவாரு. அதே மாதிரி தான் ரம்யாவுடைய லைஃப்லயுமே நடக்கும். ரம்யாவை பழி வாங்குறதுக்காக விகானுடைய பிறந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணி பழி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. இவர் ஜாமி தான் அப்படின்னு. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல ஒத்தருவா சாங் வரும்போது அப்ப ஜாமி வந்து எப்படி இன்ட்ரோடக்ஷன் சாங்ல ஆடுவாரோ அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லயும் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. ஜாமியோடைய லவர் தான் விகான போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டரா இருக்கும். ஜாமிக்கு ஆள் இருக்குது அப்படிங்கறத எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாண்டா கிளாஸ்னு ஒருத்தரை கொல்லும் போதே டயலாக் மூலமா ஜாமி வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ரிவீல் பண்ணினது ஜாமியோட கேரக்டர் தான் ரிவீல் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஏகே வந்து ஜானி ஜாமின்னு டபுள் ஆக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணுவாரு. இந்த சீன்ல ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். விகானும் நித்யாவும் லாங் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் நித்யாவை ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த படத்துல விகானுக்கு 18 வயசு ஆகல அப்படின்னு தான் வந்து இந்த படத்தோட கதையே நகரும். அப்புறம் எப்படி லாங் டிரைவா கார்ல வந்திருக்க முடியும்? ஸ்பெயின்ல லைசன்ஸ் எல்லாம் 18 வயசுக்குள்ளேயே எடுக்க முடியுமா? இந்த சீன்ல மொட்டை வந்து ஏகேவை ரொம்ப கேலி பண்ணி ஜானி கிட்ட ரிப்போர்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஏகேக்கு கோவம் வருது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா மிடில் ஃபிங்கரை காட்டுற விதமா கையில தாளம் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜானியை காட்டும் போது ஒரு கப்பல்ல இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க.
ஒரு வோல்ஃபோட லோகோ இருக்கும். ஜானி வந்து வோல்ஃபோடைய ஃபேஸ தான் வந்து டாலரா போட்டு வச்சிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய பேங்க்லயுமே வந்து வோல்ஃபோடைய ஃபோட்டோ வந்து அங்கங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெளியில மட்டும் கப்பல்ல இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. உள்ளக்கையும் கப்பல்ல இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த சீன்ல திமிங்கலத்தோடைய பின்பகுதி வந்து இந்த ஒரு ஃப்ரேம்ல அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல நெறைய மீன்கள்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜானி வந்து பொய் சொல்லியிருப்பாரு. "உன் பையன நாங்க விட்டுருவோம். தெரியாம நாங்க கடத்திட்டோம்" அப்படின்னு. அத கனெக்ட் பண்ற விதமா இந்த சீன்ல "ஜானி ஜானி எஸ் பாப்பா" ஏகே பாடுவாரு. ஸோ கரெக்ட்டான இடத்துல இந்த பாட்ட பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜானி, ஜாமி இந்த 2 பேரோடைய கழுத்துல 17ங்கிற நம்பர வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இது வந்து 17வது ப்ராஜெக்ட்டா கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா விகானுக்கு 17 வயசு ஆகுது அப்படின்னு ஞாபகப்படுத்துற விதமா 17ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். கிளைமாக்ஸ்ல இவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜெயில்ல போட்டுட்டு வர ட்ரெஸ்ல லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர பார்த்தோம் அப்படின்னா 17ங்கிற நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல இவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க அப்படிங்கிற விதமா கூட கழுத்துல 17 அப்படிங்கிற நம்பர மென்ஷன் பண்ணியிருக்கலாம். கிளைமாக்ஸ் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு சீன்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது எங்க அப்படின்னா ஏகேயும் பிரசன்னாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருக்கும். அந்த டாய்ல 2 ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு 2 பொம்மை இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த டாய்ஸ் மூலமா கிளைமாக்ஸ் போர்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த டாய்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆஃப் ஸ்கிரீன்ல லாஸ்ட் சீன்ல பார்க்க முடியும். அந்த ஆரஞ்சு கலர் 2 பொம்மை தான் வந்து ஜானி, ஜாமியா இருப்பாங்க. அதே கிளைமாக்ஸ்ல ஏகே வந்து ஒரு காரை விட்டு கீழே இறங்குவாரு. அப்ப அடுத்த படத்துக்கான ஹிண்ட்டும் கொடுத்திருப்பாங்க. ஏகே உடைய 64வது படம் 2026ல வரப்போகுது அப்படின்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல டைசன் வந்து ஏகே கிட்ட விண்டேஜ் போஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 3 சீன்ல 3 போஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் படம் ஸ்டில்லு, 2வது பில்லா படம் ஸ்டில்லு, 3வது ஸ்டில் எந்த படத்துல இருந்து வருது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏகேவை ஏர்போர்ட்ல வச்சு யோகி பாபு விசாரிப்பாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல ஏர்போர்ட்ல வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டுல இருக்கிற வெப்பன்ஸ்ல ஏகே யூஸ் பண்ற வெப்பன்ஸும் இருக்கிறத பார்க்க முடியும். அஜித் எந்தெந்த படத்துலலாம் ரவுடிசம் பண்ணினாரோ அந்த படத்தோடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த படத்துலயும் வச்சிருப்பாங்க. அமர்கலம் படத்துக்கான ரெஃபரன்ஸு கிராஃபிக்ஸ்ல காட்டியிருப்பாங்க. தீனா படத்துக்கான ரெஃபரன்ஸு, தீனா படத்துல யூஸ் பண்ண வெப்பன்ஸ், ஸ்பைடர் டாலர், தீன தயாளனுடைய ஃப்ரெண்டோட வாய்ஸ் ஓவர், பில்லா ரெஃபரன்ஸுக்கான கோட் ஷூட் போட்டு நடந்து வர்ற மாதிரி, பிரபுவை ஃபேமிலி மெம்பரா இருக்கிற மாதிரி, வேதாளம் ரெஃபரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கெஞ்சுற மாதிரி, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ற மாதிரி, வாலி ரெஃபரன்ஸுக்கு வாய் அசைக்கிறது, சிம்ரனை கேமியோ ரோலையும் பண்ண வச்சிருப்பாங்க. ஜி படத்துக்கான ரெஃபரன்ஸ் ஏகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேங்குக்குள்ள நுழையும் போது எந்த கேங்குன்னு கேட்பாங்க. அப்ப ஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மங்காத்தா படத்துக்கான ரெஃபரன்ஸா அனிமேஷன்ல பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி, எங்க அப்பாவை காரை விட்டு தள்ளி விட்ட ஆளுதானேன்னு ரம்யா சொல்ற டயலாக் கிளைமாக்ஸ்ல ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, வரலாறு, வில்லன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டயலாக் மூலமாவும் சீன் மூலமாவும் அஜித் நடிச்ச படத்தோடைய ரெஃபரன்ஸாவே இந்த படத்துல கதைக்கு ஏத்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நேசிப்பாயா படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. குட் பேட் அக்லி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.